நீ வேற தானே உங்க பேருக்கு பாரு தெரியுது அது என்ன தெரியுதுடா கைஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு ஷவுட் அவுட் ரம்மி சர்க்கிள்ங்கிற ஒரு ஆப் பத்தி நம்ம பார்க்க போறோம். ரம்மி விளையாடி நீங்க அதிகமான மணி ஈஸியா வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 1 கோடிக்கும் அதிகமான பிளேயர்ஸ் வந்து இதுல ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் நீங்க ஜெயிக்கிற மணி எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ ரம்மி சர்க்கிள் ஆப்பை உங்க போன்ல எந்த ஒரு தடையும் இல்லாம ஈஸியா விளையாடலாம். சோ இந்த ரம்மி சர்க்கிள் ஆப் வந்து நிதி அபாயங்களுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க விளையாடணும். அதுவும் மெயினா 18+ இருக்கிறவங்க மட்டும் தான் விளையாடணும். சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி அது மூலமா டெபாசிட் பண்றவங்களுக்கு வெல்கம் போனஸா அப் டு 2000 rupees வரைக்கும் பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ நீங்களும் ரம்மி சர்க்கிள்ல மணி வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ அது மூலமா டவுன்லோட் பண்ணி மணி வின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கல மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுறதுனால வீடியோ போட முடியலன்னு. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நான் சொல்கிறேன், அன்றைக்கி சொன்ன அதே ரீசன் தான் இப்போவும் சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணனால தான் என்னால் வீடியோ அதிகமாக போட முடியல. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் டிலேவாக தான் வரும். ஸோ எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா கோஸ்ட் வீடியோ எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறது தான். இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வீடியோ எடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வீடியோ எடுத்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த இடம் மட்டும் பயங்கரம் கிடையாது, இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஒரு முள்ளுக்காடுக்குள்ளே தான் நம்ம உள்ளார வந்தாகணும். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உள்ளார வரதுக்கு. ஃபைனலாக வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான ஒரு குட்டி சர்ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து புதுசாக இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம புது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த சேனல் வந்து எந்த ஒரு வீடியோஸும் போகிற ஐடியா இல்லை. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறதா ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், அந்த சேனலில் வந்து கோஸ்ட் கண்டென்ட் எதுவுமே வராது. ஸோ கோஸ்ட் வீடியோ அதில் போட நினச்சி எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இப்போவே நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம கூட எப்பவும் போல் இந்த வாட்டி மணியும் வந்திருக்கான். ஸோ மணி எப்படி ஃபீல் பண்ணுறான்? ஏன்னா மணிக்கு வந்து இது ஃபுல்லாக புதுசு. எனக்கும் தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளாரெலாம் பூந்துக்கு நாங்கள் வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறோம். நாங்கள் வழி மாறி போய் எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கல. இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மணி சொல்லுவான், அவங்ககிட்டே கேளுங்க. பார்ப்போம் எவ்வளோ போகுதோ அவ்வளோ தூரம் பார்ப்போம். ஸோ 2 பிளாக் இருக்குது, எப்படி என்ன பண்ணலாம், எப்படி ஃபீல் பண்ணுறேன்? எனக்கு அதெல்லாம் பற்றி இப்போ எதுவுமே இல்லைண்ணா. டபர் எங்கே பூந்து எங்கே ஓடுறது? சப்போஸ் எங்கேயாச்சும் ஓடணும்னா கூட ஓட முடியாது, முள்ளில் தான் பாயணும். வேறு வழி இல்லை, நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். அளவு போட்ட மாதிரி ஆகி போச்சு என் கையெல்லாம் தடிச்சு. அப்போ எனக்கு மட்டும் இப்படி இருக்குது. ஸோ ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேமரா வந்து நைட் டைமில் வந்து தூக்கும்போது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீல் வருது. ஸோ பார்க்கலாம், பக்கத்தில் ஆளுங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். போகலாமா? கொஞ்சம் விட்டால் பில்டிங் சாஞ்சிர மாட்டிருக்கு, அப்படி இருக்குது. மரத்தை வச்சது. ஆனால் மணி இந்த இடத்துல மட்டும் ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ அது என்ன கூடுது? தேனா? குழவினா? குழவியா தேன் கூடாதா? அது குழவினா. வயர் கனெக்ஷனில் இருக்கு பாரு. இதை விட ஒரு பெரிய ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் எடுக்கணும்டா. எல்லாம் குட்டி குட்டி ரூமாக இருக்குது. க்ளவுஸ் இருக்குது, தண்ணி பாட்டில் இருக்குது. தண்ணி அடிக்கிறது எதுக்கு இவ்வளோ தூரம் வரானுங்க? தண்ணி அடிச்சா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இது என்ன இடம்? இது ஃபேக்ட்ரி தானே இது?
இது ஒரு ரூம்னா? டேய் ரூமுங்கிறது தெரியுது, இது ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்த இடமா இல்லை என்ன இடம்? இங்கே ஆட்கள் தங்குற இடம். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்களா, அதனால் நமக்கு உண்மையிலேயே இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. என்னடா நடக்குதா? நாயாக இருக்காது, நாயாக இருந்தால் என்ன நம்மக்கிட்ட வந்திருக்கோம். ஒன்றும் கேட்கல. இங்கே தாண்டா சத்தம் வருதுன்னு சொன்னேன். நாயா போய் கிடைக்கும். இப்போ எங்கே வந்தது? மேலேயா கீழேயா? என்னது எங்கேருந்து சத்தம் வந்துச்சு இப்போ? அந்த பக்கம் இருந்து வருது. நீ சொன்னது உண்மைதான். மரத்துலேருந்து தான் சவுண்ட் வருது. ஓடி போயிருந்தாலும் ஏய் இருடா, நாயாக இருந்தா என்ன நம்மக்கிட்ட கத்திக்கிட்டு பக்கத்தில் வரும்டா. இது நாய் கிடையாது. தெரியலையே. நீ சொன்ன மாதிரி அதே இடத்துல என்னது நாயா இருந்தா கிட்ட வெளியே போயிருந்தாங்க. கத்தாத மணி, கொஞ்ச நேரத்துக்கு கத்தாம இருந்தால் தான் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு கோஸ்ட்டும் இல்லைன்னு தான்டா சொன்னாங்க. எந்த ஒரு கோஸ்ட்டும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நான் அதனால தான் தைரியமாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு நம்ம செக் பண்ண எல்லாமே இந்த சவுண்டெல்லாம் வருது. ஒரு வேலை வேறு எவனா இருப்பான். நிறைய பேர் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொன்னாங்க. வட்டலெல்லாம் கிடக்குது. நானும் தட்டா ஏன் வந்து சாப்பிட்டு போயிருக்கான்னு தெரியல. ये हिंदी कारंडा क्या और பசா அப்படின்னா கேவா இல்லை வியோன்னு எழுதியிருக்கான். வியோ என்ன நான் யாரா இருக்கீங்களாண்ணா? ஹலோ அப்படி வரலாம். நான் யாரும் இல்லை. யாரும் இல்லாமல் சவுண்ட் வருது. தெரியலடா எனக்கு. நான் கண்டுபிடிக்கலாம். மனுஷனாக இருந்தால் என்ன நம்மக்கிட்ட வந்திருப்பான். அதுக்குன்னு பைத்தியக்காரனாகவும் இருக்க முடியாது. பைத்தியக்காரனாக இருந்தால் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டா நம்மக்கிட்ட வந்திருப்பான். பைத்தியக்காரன் பேசி நம்மகிட்ட என்னங்க எதுவுமே வரும். அட்லீஸ்ட் அவன் தனியாவது பேசிக்கிட்டு இருப்பான். ஹிந்திக்காரன் இது பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சான். ஹிந்திக்காரனுக்கு மட்டும்தான் பைத்தியம் பிடிக்குமாடா? எந்த இடத்துல வருது? கண்டிப்பாக இந்த இடத்துக்கெல்லாம் எவனாலையும் வர முடியாது. அதுவும் தனியாக வருவான்னு நினைக்கிற? தனியாக தான் வருவான். தனியாலாம் வரத்துக்கு யாராலும் இங்கே முடியாதுடா. முதல்ல வழியே தெரியாது, இதில் எங்கே தனியாக வருது? நாமளே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். வெவ்வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேள்வி நான் சொல்கிறேன்.
போதையில் வந்து இங்கே தண்ணி என்னென்ன ஒன்றும் எனக்கு தெரியும். போதையில் இருந்தாலும் இந்நேரம் அட்லீஸ்ட் போதையிலையா ஏதாச்சும் வெயிட் பண்ண மணி மணி நான் மேலே தானே இருக்கான். மணி மேலே மேலே தான் சத்தம் கேட்குது. இருந்து சவுண்டு கேட்டு ஒரு விஷயம் மணி அமைதியாக என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். மணி என் பக்கத்தில் இருக்கிற மரம் தானா அசைதுடா. அது எவ்வளோ சீக்கிரமாக அசையுது நான் பார்க்குறேன். பார்த்துட்டு மட்டும் அமைதியே இருக்காரு. மணி மணி நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக்கிற. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சைக்கோவோ மனுஷனோ இருக்க சான்ஸ் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக மரத்தில் ஆடினதை வச்சு நான் சொல்கிறேன். பறவையாக இருந்தால் கூட பறக்கிற ரெக்க சவுண்டாவது கேட்கும். அந்த சவுண்டும் கேட்கல. மனுஷனும் அங்கே இல்லை. ஏதோ ஒன்று இருக்குது. காற்று காற்றுன்னு மராடுது. காற்று காடுற மரம் இவ்வளோ சீக்கிரம் ஆடாதுடா. கேட்கலையா மணி? கேட்டும் மீட்டர் கூட செக் பண்ணி பார்த்துடலாம். அமைதியார இறந்து போனவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்காங்கடா. கண்டிப்பாக என்னமோ இருக்கு. என்னமோ இருக்கு. என்னமோ இருக்கு. என்னமோ இருக்கு. கண்டிப்பாக என்னமோ இருக்கு. சைக்கோ கிடையாதுடா. வர போடுது நானா. ஒரு நிமிஷம் செவுத்துல தானே சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாரு. எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். பெரியதாக இருக்கு. சுற்றிட்டு இருக்கு. இங்கே யாருமே இல்லடா. ஆனால் சத்தம் கேட்குதுடா. இங்கே பாடுறா வெளியே. யாருமே இல்லை இங்கே. யாருமே இல்லாம சத்தம் கேட்குறா. இந்த விளக்குமரம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? எதுக்கு? பேய் யாரோ வீட்டில் பேய் பிடிச்சிருந்தா இந்த விளக்குமரம் முன்னாடி போட்டு தான் இருக்கும். அதான் என்ன பண்ண போகிற மணி? மணி மணி ஒரு நிமிஷம் இங்கே வா. ஏய் ஒரு நிமிஷம் இங்கே வா மணி. அட ஏன்னா ஒரு நிமிஷம் கிட்ட வா. கிட்ட வா சொல்கிறேன். என் கிட்ட வா. கிட்ட தான் நிற்கிறேன். இன்னும் கிட்ட மணி. அவன் கண்ணெல்லாம் கூசுதுண்ணா. ஒன்றும் இல்லை. உனக்கு உடம்பு வலி தான் இருக்கா? உடம்புல ஏதாவது வலி இருக்கா உனக்கு? ஏன் இல்லையே. நாமளாக தான் இருக்க. நல்லா தானே இருக்கேன். ஒரு நிமிஷம் பண்ணுறது போடுறேன். அப்படியே இரு. ஓ ஏ அசையாம இரு. அசையாம இரு மணி. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. ஒன்றும் இல்லை மணி. இங்கே பாரு நான் சொல்கிறது தெளிவாக கேளு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஸ்பிரிட் வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ளே நம்ம ஸ்பிரிட்டை அடக்கி வச்சோம். ஞாபகம் இருக்கா நோவே ஹோம்ங்கிற வீடியோவில்? இந்த பொம்மைக்குள்ள ஒரு ஆத்மா நம்ம உள்ளே வர வச்சோம் இல்லையா? இவனால அது என் பேக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த ஸ்பிரிட் இப்போ வரைக்கும் இந்த பொம்மைக்குள்ளார தான் இருக்குது. ஆனால் இங்கே இப்போ புதுசாக ஏதோ ஒன்று வந்திருக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா வெளியே இது போயிருக்குண்ணா. இது
வெளியெல்லாம் போகாதடா கோஸ். ஆத்மாக்கள் ஒன்ஸ் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேச்சு மாற மாட்டாங்க. மனுஷன் தான் பேச்சு மாறுவோம். நான் நினைக்கிறேன் நான் ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆத்மாவும் இல்லைன்னு தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியல மணி. ஒருவேளை இதை தேடி வந்திருக்குமோ, இல்லை இது இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, இல்லை இதை தொலைவிட்டு ஏதாவது வந்திருக்குதா? எனக்கு என்னமோ இதை தேடி வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். அதுக்கிட்டே கேட்டு பார்க்கலாம். நிமிஷம் லைட்டு பிடி. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் உங்களை நான் என் வீட்டில் தான் வச்சுருந்தேன், எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரல. இன்றைக்கி ஒரு நாள் நான் உங்களை வெளியே எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. இங்கே எனக்கு ஏதோ ஒரு ஆத்மா தொந்தரவு பண்ணுது. இங்கே வேறு ஏதாவது ஆத்மாக்கள் இருக்காங்களா? அப்படி ஒருவேளை அந்த ஆத்மாக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உங்களுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்தால் மட்டும் எனக்கு இந்த லைட்டை ஃப்ளிக்கர் பண்ணி காட்டுங்க. நீங்கள் பாருங்க, லைட் ஃப்ளிக்கர் ஆச்சுல, பார்த்தியா? இங்கே இருக்கிற ஆத்மாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்கள் பாருங்க. தெரியுதுண்ணா. ஓகே, சரி மணி, தெரிஞ்சுக்கூட. நம்ம இது வரைக்கும் இதோட பேர் கூட நம்ம கேட்டதில்லை, இவங்களோட பேர் நம்ம கேட்டதில்லை. அது கேட்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் நம்மளால் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இங்கே வந்துருக்கிற ஆத்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? உங்களோட சொந்த வகையில் வராங்களா? சொந்தம்னா மட்டும் இந்த லைட்டை ஃப்ளிக்கர் பண்ணி காட்டுங்க. சொந்தமா? ஒரு சில பேர் ஜோடியாகவும் இறந்து போயிருப்பாங்க. அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எதிரானவங்களா அவங்க? உங்களுக்கு ஆகாதவங்களா? சரி, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? உங்களுக்கு அவங்களுக்கு தீராத பகை ஏதாவது இருக்கா? மணி இங்கே பாரு மணி, தெரியுதுண்ணா. அவங்க எதுக்காக வராங்க? உங்களை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இங்கே பாடுறா, எது கேட்டாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லுதுரா. அப்போ மொத்தத்தில் வந்து இதுக்கும் அதுக்காக இல்லை மணி, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாதாட்டிருக்கு. ஏதோ அது மட்டும் எனக்கு புரியுது. உங்களை அவங்கக்கிட்ட இருந்து பாதுகாக்கணுமா? அவங்கக்கிட்ட இருந்து உங்களை நாங்கள் பாதுகாக்கணுமா? பாரு மணி, ஒரு நிமிஷம். என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன். ஆனால் நீங்கள் பதிலுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களை தேடி உங்களை அழிக்கணும்னு சுற்றிட்டு இருக்கிற அந்த ஆத்மாவுடைய பேர் மட்டும் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். அது போதும். பேர் தெரியாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அந்த ஆத்மாவுடைய பேர் மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்களா? நீ சொல்கிறேன்னு சொல்கிறாங்கடா. இப்போ லைட் பிடிக்கிறாது பாரு. பேரை வச்சு தான் எல்லாம் பண்ண முடியும். இங்கே போர்டு வேறு இல்லை, பென்சில் சார்ட் எதுவுமே இல்லை. நான் கம்யூனிகேட் பண்ணணும். எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? கல்லை தூக்கி 26 லெட்டர் எழுதுறதுக்குள்ளே அவ்வளோதான் விடிஞ்சிடும். வேறு ஏதாவது வழி யோசி. எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்? ஓகே, ஏபிசிடியில் மொத்தம் 26 லெட்டர் இருக்குது. ரைட். ABCDEFGHIJKLM M 13ஆம் லெட்ரு. ஓகே ஓகே ஓகே. நான் இப்போ குறைஞ்சபட்சம் ஒருத்தரோட பேர் குறைஞ்சது எத்தனை லெட்டர் இருக்கும்? இங்கிலீஷ் லெட்ரு 10 லெட்டருக்குள்ளே தான் இருக்கும். இல்லை, மினிமம் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ முடியும்? மணிங்கிறது 4 லெட்டர் வார்த்தை இல்லையா? உன் ஃபுல் நேமை வந்து ஷார்ட்டாக மணின்னு சொல்லலாம், MANI. அப்போ மினிமம் 4 லெட்டர்ஸ் வைக்கலாம். ஓகே. முத்துசாமின்னா அது 10-15 லெட்டர் வரும்ண்ணா. முத்துசாமிக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னதுடா? முத்துனா கூப்பிடுவாங்க. முத்துக்கு 5 லெட்டர் வருது இல்லை? ஆக மொத்தம் பேர் வருது இல்லை? உன் ஃபுல் நேம் மணிஷரன். நான் உன்னை மணிஷரன் நான் கூப்பிட்டு இருக்கிறேன். இல்லை அது மாதிரி தான். ஒரு விஷயம், பேரை வச்சு தான்டா எதுவும் பண்ண முடியும். அவங்களோட பேர், அவங்களோட ஷார்ட் நேம் வந்து 4 லெட்டரில் முடியுமா? அது மட்டும் சொல்லுங்கள். ஆல்ஃபபெட், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 4 லெட்டரில் முடியுமா? இல்லை 5 லெட்டரில் முடியுமா? நீங்கள் பாருங்க, 5 லெட்டர். ஓகே ஓகே. அவங்க நேமுடைய ஃபஸ்ட்டு லெட்டர், அவங்க நேமுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 13 லெட்டராக இருக்கா? ஃபஸ்ட்டு 13 லெட்டர் ஏலேருந்து எம்முக்குள்ளே இருக்கா?
மணி இப்போ ரைட் தெரியுது மணி, ஏலேருந்து எம் வரைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 6 லெட்டரில் இருக்கா? ABCDEFGH இதுக்குள்ளே இருக்கா? இல்லை. IJKLM இதுக்குள்ளே இருக்கா? ஓகே, அவங்க நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐயா, ஜேவா, கேவா, எல்லா? எல்லா மணி எல்லு, பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எல்லு. ஓகேவா? நிமிஷம். ஓகே, இவங்களோட செகண்ட் நேம் வந்து ஆல்ஃபபெட்டில், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு 13 பேரில் இருக்கா? மணி சொல்லுறா. அவங்க நேமோட செகண்ட் லெட்டர் வந்து ஏவா? மணி எல்ஏ என்ன பேர் ஸ்டார்ட் ஆகும்? லட்சுமி. சரி ஓகே, லக்ஷ்மினா கூட ஒரு 6 லெட்டர் வருது, இவங்க 5 லெட்டர் தான் சொன்னாங்க. லட்சுமி கூட கூப்பிடுவாங்க. ஆமாம், லட்சுமி சுருக்கி லட்சுமிலாம் கூப்பிடுவாங்க. வேற ஏதாவது சொல்லிடுவாங்க கம்முன்று. ஓகே ஓகே, அவங்க நேமோட தேர்ட் லெட்டர் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு 13 லெட்டரில் வருமா? கடைசி 13 லெட்டரில் வருமா? மணி கடைசி 13 லெட்டர் சொல்லுறா. ஓகே, இந்த கடைசி 13 லெட்டரில் NOPQRS எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஓகே, எல்லாத்தையும் சொல்லி பார்க்கலாம். நான் ஒவ்வொரு லெட்டராக சொல்கிறேன், இதில் எந்த லெட்டர் வந்து தேர்ட் லெட்டரோ எனக்கு சொல்லுங்கள். KLM என்ன? ஓவா? PQR STU. மணி எந்த லெட்டர் சொல்லும்போது சத்தம் வந்து என்ன சொல்ற? மணி என்ன சொல்லும்போது சத்தம் வந்துச்சு? யூ சொல்லுங்க சத்தம் வந்துச்சு. யூவா? என்னடா அவங்க பேரோட தேர்ட் லெட்டர் யூவா? அவங்க நேமோட தேர்ட் லெட்டர் யூவா? மணி யூ தான் சொல்லுது. LAUனா லாரனா இருக்குமோ? அவங்க நேம் லாரனா? லாரன்னா கூட 6 லெட்டர் வருமே. LAU லாரன் வராது. LAU டி, அப்போ கண்டிப்பாக இது தமிழ் பேராக இருக்காரா மணி? இருக்கலாம் மேபி. இவங்க பேர் நமக்கு என்னன்னு தெரியாது இது வரைக்கும். அப்போ கண்டிப்பாக என் கெஸ்ஸு கேட்டால் இருந்தால் அப்போ லாரனா இருந்தால் கூட அடுத்த லெட்டர் ஆறாக தான் இருக்கும். அவங்க நேமோட ஃபோர்த் லெட்டர் ஆரா? மணி இங்கே பாடுறா, கரெக்டா? LAUR LAURனா லாராவா இருக்குமோ? LAUR லாரான்னு ஒரு பேர் இருக்குடா மணி. அவங்களோட பேர் லாராவா? மணி இங்க பாடுற மணி, லாரா தாண்டா அவங்க பேரு. மணி லாரா தாண்டா அவங்க பேரு. இங்க பாடுறா. லாரா கள்ள தூக்கி அடிக்கிறது என்னடா அது? ஏன் கழிச்சுடா அது கூட? மணி லாரான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்டா சத்தம் வருது. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நாளாக இதை நாங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. இவங்க பேர் தான் என்னன்னு தெரியாது. ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒரு கோஸ்ட் தொந்தரவு பண்ணுது. அவங்க பேர் லாரா, ஆனால் இவங்க பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம நம்பி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க பேர் சொல்லியிருக்காங்க. இவங்களை கொள்ள சொல்லிக்கிற கோஸ்டோட பேர் வந்து லாரா. ஆனால் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் இவங்க நான் ஒரு ஷோகேஸில் வச்சுருந்தப்போ எனக்கு எந்த ஒரு தொந்தரவு இவங்க கொடுத்ததில்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பிரிட்டாக தான் இருக்கணும். பட் இந்த லாராங்கிறது யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். லாராங்கிற பேர் தெரிஞ்சிருச்சு. இவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இவங்க நல்ல ஸ்பிரிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத. இவங்க இருந்தால் தாண்டா அவன் பேய் நம்ம கிட்ட வரும். நானும் அவன் கூட தான் இருக்கேன். கத்துற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைவா? மணி சத்தத்தை நீ கேட்டியா? கேட்காம இருக்க முடியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுதா மணி? இந்த இடத்துல மயில் அதிகமாக இருந்துச்சு பாரு. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே எவ்வளோ ஒருத்தர் மயில் வரைஞ்சிருக்கான் பாரு. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பில்டிங் பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே மயில் வரைஞ்ச மயில் பார்த்ததே இல்லை பாரு. இங்கேயும் அதே மயில் இருக்கு பாரு. நான் சொல்கிறேன், கைசே இஸ்கம் பச்சோ பர் விஸ்வஸ் கரே. படிக்க தெரியுது, ஆனால் மீனிங் புரியல. லாரா
பேரே நல்லா இருக்குல்ல. ஆள் எப்படி இருக்குன்னு தெரியல. பாரு அமைதியாக இருக்கு. பாரு நம்ம அதோட பேரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. சொல்லி வாங்க முடியல. இல்லை இருக்கு. மணி இந்த இவங்கள தொலைவிட்டு ஏன் அது இங்கே வந்திருக்குது? நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். நான் ஏன் இந்த இடத்துல எந்த ஸ்பிரிட்டும் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நம்ம திருச்சி 140 ரஹ்மான் இருக்காங்க. அவர் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ இங்கே ஏதோ ஒரு கர்ப்பிணி பொண்ணோட ஆவி இருந்தது. அந்த ஆவியை வந்து ஃபுல்லாக வந்து டெமாலிஷ் பண்ணிட்டுங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. உண்மை அதுதான். ரஹ்மான்ட்ட நான் இங்கேருந்து வரதுமே நான் பேசிட்டு தான் வந்தேன். ரஹ்மான் என்கிட்ட சொன்னார், அங்கே எதுவுமே இல்லை ப்ரோ, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னார். எதுவுமே இங்கே இல்லை மணி. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? எதுவுமே இல்லை. நாம் கொண்டு வந்திருக்கோம். இதை தொலைவிட்டு தான் வந்து இவங்களை தொலைவிட்டு தான் இப்போ வந்துருக்கு. இந்த இடத்துல யாரும் கிடையாது. சரி, அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை தேடி தான் இங்கே. பையன் மாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா கூட தானே இருக்கிறான், வா. சொல்லி கிடைச்சு பார்த்தியா? என்ன காதுக்குள்ள பஞ்சை வச்சு தான் அரைச்சிக்கணும். நைட்டுலாம் மனம் தூக்கம் வந்து தொலையாதுண்ணா. அது வேற ஒரு விசேஷம். மணி இது ரத்தமா? அது அதெல்லாம் சாணி மாதிரி இருக்கு. அது ரத்தமானது. டேய் கிரீஸ்னு அது. கிரீஸாக இருக்க சான்ஸ் இல்லைடா மணி. காஞ்சு போன ரத்தம். உம்ஷரு ரத்தமாக இருக்கு. இல்லை கிரீஸ் தான், நீ சொன்னது கரெக்டு தான். ஏய் யாரா அவன்? பாரு எப்படி வரைஞ்சிருக்கான் பாரு. அம்மாடி, இதெல்லாம் பார்த்தா எப்படா தூக்கம் வரும்? எனக்கு மேலே தான் கேட்டுச்சு. பிரேம் அமைதியாரா, அமைதியார. என்னமோ நடக்குது. சவுண்ட் கேட்டுச்சு. அமைதியார. சொன்னேன் இல்லையா? சவுண்ட் கேட்காதா? தெரியுதா? லைட்டாக தெரியுது. லாரா மூடு. திட்டுனால அது பயந்துக்குது. முன்னாடி முதல்ல அடிச்சு செத்துறான்.
முன்னாடி வந்து என்ன பண்ண போகுது, மொத்தமான கொடுக்குறது. உனக்கு என்ன வேணும்? எதுவும் காட்டுக்குள்ள வேற எதுவும் சுத்துதுன்னு மாடி எத்தனை பேண்டிங் இருக்குது பாரு. இந்த இடத்துல என்ன கிடைக்க போதும்? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. மணி ஒரு உடைச்சா அவள்தான் செவரே சாஞ்சிரும், அந்த அளவுக்கு இருக்குது கண்டிஷன். அதனால் எக்காரணத்தை கொண்டு செவுத்துல மட்டும் சாஞ்சிடாத, பயந்து போய். நான் அவ்வளோ வெயிட்டாகவே இருக்கேன். ஏய் உடஞ்சிருக்கடா செவருலாம். இதை பற்றியும் பேசாதண்ணா, தள்ளி விட்டுற போதுண்ணா. நாம் கொடுத்த ஐடியா வச்சு நம்மளே போட்டு தள்ள பார்க்குறது பற்றி. அது அமைதியாரு, இந்த ரூம்குள்ளார தான் இருக்கு. அமைதியாரு, என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பின்னாடி ஏதோ வர மாதிரியான குத்துது. ஓ பின்னாடி நான் வரேண்ணா. ஏன்னா எங்கடா வந்து ஒன்றையும் காணும். என்னாச்சு? என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இந்த இடம் அப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். என்ன இவ்வளோ பெரிய ஒரு மேப்பு? ஐயோ எங்கே எங்கே இது என்ன? அது செலவு எல்லாம் விழுந்து உடஞ்சிருக்கு. அழகை போட்டாச்சே டே மணி, நம்மகிட்ட நல்லா ஆட்டம் காட்டுதுரா மணி. ஆமாம் மணி, அங்கே போய் பார்க்கலாமா? மணி எப்படி தெரியா? கீழே பார்த்து, கிளாஸ் இருக்கு. அம்மா கண்டிப்பாக இங்கே போக முடியாது, இந்த வழியாக தான் போயிட்டாங்க. வா வா வா, இந்த வழி. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே புதராக தானே இருக்குது. வாடா மணி, வேறு படியில் போய் தானே ஆகணும். அம்மா இந்த இடத்த பார்த்தாவே எனக்கு ஐயோ எனக்கு ஆசிரிச்சே. வா, இந்த இடத்த பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அருவருப்பா. இப்படிதான் இருக்கும். வா. ஓ மேலே வேறு இருக்கா? மணி ரொம்ப பயங்கரமாக தான்டா இருக்குது இடம். இந்த ஒரு பில்டிங்க்கு டைம் போயிட மாட்டிருக்கு. இங்கே பாரு, எக்கோ பயங்கரமாக அடிக்குது. சாமி படம் இருக்கு பாரு, ரொம்ப பழசும் கிடையாது, ஓரளவுக்கு புதுசாக தான் இருக்குது. யாரோ வந்திருக்காங்க. கழுத்தில் சாமி ஓட்டுக்கலாமா? டேய் மணி, இங்கே பாடுறா. ஏய் இல்லைடா, இது என்ன டிராயிங் தெரியலையே. என்ன டிராயிங்? இங்கே வந்துட்டா. ஏய் லாரா, எங்க முன்னாடி வா.
தினுசு வேற எங்கேயா வச்சுக்க. நீயும் விட்டு போவாங்கண்ணா. அவனை யார் மெதுவாக வர சொன்னாங்க, கூடவே வர சொன்னாங்க. இப்படியே விட்டாங்க தெரியுது பொம்மைக்கு தான் இருக்குது. உங்களுக்கு தேவை இந்த பொம்மை தானே, அந்த பொம்மையை நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். உங்கள் பேர் லாரா தானே? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நான் கொடுப்பேன். உங்களோட பேர் லாராவா? உங்க பேர் லாராவா இல்லையா? பெரிய ஹைட்டான கோஸ்டா இருக்கும் போல இருக்கா. பின்ன இந்த செவுரு வரைக்கும் வந்து அடிக்குது. இதுக்கு பின்னாடி வெறும் காலி திட்டு தானே இருக்கு. அப்படி இருந்தாலும் நியாயம் வேண மாடாம ஒரு நிமிஷம். எந்த ஒரு ஆத்மா இருந்தாலும் நம்ம பொறுமையாக பேசணும்னா அது பேச நினைக்கும். நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் எத்தனை வாட்டி பேசியிருக்கோம். எந்த ஒரு ஆத்மா அது என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே தெரியாமல் வெறும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னா கடைசி வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்போம். இது எப்போ முடிவுக்கு வர்றது? ஏன்னா அவங்க பேர் கிட்ட லாரா இதுன்னு சொல்லுது. உங்கள் பேர் லாரானா? எனக்கு லைட் ஃப்ளிக்கர் பண்ணி காட்டுங்க. இந்த பொம்மைக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நான் தான் உள்ளார வர வச்சேன். உங்களுக்கு அந்த ஆத்மா வேணும்னா அந்த ஆத்மாவை நான் தரேன். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்கள் பேர் லாராவா? அப்படி தான் சொல்லுங்கள். அதுக்கு நான் கொடுக்கவா போகிறேன்? அப்படி சொன்னாலாவது பேசுதான்னு பார்த்தேன். மணி பத்தாத மணி, ஒரு நிமிஷம் இரு. லாராவுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? லாராவுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? டீ மணி இங்கே போடுறோம். டீ மணி தெரியுதுண்ணா. டீ மணி வச்சு என்னடா பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பொம்மைக்கிட்ட கேட்டால் லாரான்னு சொல்லுது. கஷ்டப்பட்டு பேர் கண்டுபிடிச்சோம். இது லாரா இல்லையான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுது. லாராவுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுது. அப்போ என்னவா இருக்கும்? இல்லை மணி, அப்படி இருந்தாலும் லாராவை தெரியும்னு சொல்லுது. லாராவுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறா? நம்ம பேசுது நம்மகிட்ட நம்ம பேசுறது கமெண்ட் என்னவோ சொல்ல வருது. அந்த வாய்ஸ் கேட்டியா? என்னவா இருக்கும்? யாராக இருந்தாலும் சரி லாராவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்று பண்ணலாம் இரு. அப்போ கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். லாராங்கிறது இந்த கோஸ்டோட பரம எதிரி. லாரா கிட்ட இந்த பொம்மைக்குள்ளார இருக்கிற ஆத்மாவை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு ஆத்மா சுற்றிட்டுருக்கு. சுருக்கமாக சொல்லணுன்னா இது ஒரு ரைட் ஹேண்டு மாதிரி இந்த லாராவுக்கு. அடிமன் சொல்லாத. எந்த மணி இந்த கோஷ்டி இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்னா அப்போ அந்த லாரா எப்படி இருக்கும்? இதுக்கு தான் நான் சொன்னேன் பேர் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். பேர் தெரிஞ்சால் தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியும். பொறுமையாக பேசவும் முடியும். ஏதாச்சும் வேணும்னாலும் கேட்க முடியும். பயமுறுத்தவும் முடியும். மணி 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 இப்போ நம்ம என்னடா பண்ணுறது? மொத்தம் 2 கோஸ்ட் இருக்குடா. அப்போனா லாராங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அது இங்கே இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் இங்கே ஒரு கோஸ்ட் இருக்குது. என்ன பண்ணுறது எனக்கும் புரியல. ஆனால் கண்டிப்பாக ஆனால் கண்டிப்பாக மணி இங்கேருந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்ம பின்னாடி வரும்.
ஆனால் என் வீட்டுக்கு வர போயிட்டால் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வர வராது. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நம்ம என்ன தான் எத்தனை ரூமுக்கு வர போனாலுமே கண்டிப்பாக நம்மளை துரத்திட்டு தான் வரும். இங்கே பாரு மணி, தெரியுதுண்ணா. அச்சோ யாரோ இங்கே வந்து கண்டிப்பாக மந்திரிச்சிட்டு போயிருக்காங்கடா. இங்கே பாடுறா ஓம்லாம் எதுக்கு பாடுறா மணி, இங்கே பாரு சிம்பிள் தான். ரொம்ப டேஞ்சரான இடம் தான் அது. ஆனால் இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்குங்கிறதுக்காக தான் இந்த இடம் வந்து ஒரு பூஜையெல்லாம் பண்ணி இங்கேருந்து சரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த உருவத்தை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. நீ என்ன மந்திரவாதி மாதிரி பேசுகிற? மந்திரவாதி மாதிரி இல்லைடா, இந்த இடத்தோட விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு. கண்டிப்பாக ஏதோ ஒன்று பயங்கரமாக நடந்திருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்பிரிட்டை ஓட்டுறதுக்காக தான் இங்கே மாதிரி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, எல்லாம் நெருப்பு வச்சு எரிச்சிருக்காங்க பாருங்க. இங்கே பாரு, ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்குது பாரு. இது என்ன குங்குமம் தானே? மஞ்சள்ண்ணா. மஞ்சளாக இருந்தால் ஓகே, பூஜைக்கு அதை யூஸ் பண்ணுவாங்களா மஞ்சளை? இங்கே மஞ்சளை கொண்டு வந்து சமைக்க போகிறாங்க. இங்கிலீஷில் பேசினா ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் மணி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. Is there is any spirits here? Is there is any spirits here? என்னது? இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பேயாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ரெஸ்பான்ஸ் வரும். Is there is any spirits here? கேட்டுச்சா? இங்கிலீஷ் எல்லாம் பேசலாம். இங்கிலீஷ் பேசினா தான் அது புரியும். ஆனால் தமிழும் புரிஞ்சுக்கிறது தான் நான் கற்றுக்கிறது. ஆங்கிலோ இந்தியன் சொல்லுவாங்களே, ஒருவேளை அந்த மாதிரியா மணி? இது ரொம்ப பயங்கரமான ஸ்பிரிட்டாக இருக்கும் போதா மணி. இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி அந்த பொம்மையை மட்டும் வெளியே எடுத்துடாத இனிமேல் கொஞ்சம் நேரத்துக்கு. இதுவரை என் பொம்மை இருக்குது எனக்கு தெரியல. நீ சரி பரவாயில்ல, தெரிஞ்சது சந்தோஷம்தான். தெரிஞ்சனா இன்னும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்ப. எக்காரணத்தில் கொண்டு அந்த பேகை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போயிடாது. ஐயோ, எதுக்காக இவ்வளோ துரத்திட்டு வருது? கையோடு சேர்த்து என்ன எடுத்துகிட்டு போச்சுன்னா அப்போ தான் பைக்கை தொடங்க. நான் இருக்கேன்ல. எனக்கு தெரிஞ்ச நம்ம எங்கே போனாலும் கண்டிப்பாக நம்ம பின்னாடி அது வரும். எந்த வருஷத்தோட கேலண்டர்? 2015 போட்டிருக்கு மணி. எனக்கு தெரிஞ்ச இப்போ 2015 வரைக்கும் இந்த இடம் ஆக்டிவாக இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. 2015 கேலண்டர் இங்கே இருக்குது. அப்படி இல்லைன்னா 2015 எவனா ஒருத்தன் வந்து இங்கே அதை போட்டால் போயிருக்கணும். இதுதான் நடத்துருவோம் கண்டிப்பாக. தட்டு இருக்குது, எதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மணி. ஆனால் இவ்வளோ பண்ணி நம்ம நார்மல் கேமராலாம் அந்த பேய் இப்போ வரைக்கும் கேப்சர் ஆகலை. மேபி நைட் விஷனை தூக்கிட்டு போனால் ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நைட் விஷன் அதுக்கெலாம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாரு. புரியல. தூக்கி அடிக்கிறேண்ணா. பாரு மணி, இங்கே பாரு 13, 14, 15, 16 போட்டு இந்த பக்கமாக நம்பர் போட்டிருக்காங்க பாரு. எதை மீன் பண்ணுது? 186, 270, 190, 220 எதை மீன் பண்ணுது? வாய்ப்பாடுன்னு அது என்ன வாய்ப்பாடு சொல்லு? வாய்ப்பாடே தெரியாத எழுதியிருக்கிறேன். அப்படியா? ஒரு கட்டாக ஏதோ மீன் பண்ணும். எல்லா இடத்துலையும் நம்ம மரம் அடுத்து கொஞ்சம் கம்முன்றான். யாரோ நடந்து வந்த சத்தம் கிடைச்சிட மணி. இந்த மணி ஏதோ ஒன்று அது தடுக்குது. அது கிட்ட நெருங்க விடாமல் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. அதனால தான் இவ்வளோ நடந்தும் அது கிட்ட வராமல் இருக்குது. என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு விஷயத்த வந்து அது தடுக்குது. உன் பேடுறதுக்கு அந்த பொம்மையை எடுக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுது. ஆனால் அதை எடுக்க விடாமல் அந்த கோஷ்டிக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அது என்னவா இருக்கும்? ஐயோ மணி, இங்கே போடுறான். அத்தானா அதை பார்க்கவே வேண்டாம். பட்டு பாருங்க மாடி தனியாக அந்த மாடி மாதிரி இருக்கு. இங்கே பாடுறாடே, செவுத்துலேருந்து காஞ்சிரிங் மரம் மாதிரி இருக்குடா.
என்னடா பாம்புலாம் வரைஞ்சி வச்சிருப்பீங்க? எத்தனை மணி ஏதோ பார்க்குறது நம்ம ரவுண்ட் அப் பண்ண பார்க்குறேன். பண்ணலாம். இங்கே ஃபுல்லாக ரூம்ஸாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. சரி, அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு நைட் விஷன் கேமரா ஆன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரமாக நம்ம கேமராவில் கண்டிப்பாக அந்த கோஸ்ட் கேப்சர் ஆன மாதிரி எனக்கு தெரியல. மேபி நமக்கு தெரியாமல் கூட கேப்சர் ஆகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேப்சர் ஆகலை. அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு நைட் விஷன் ஆன் பண்ணி அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்? சிங்கம் முடிச்சுட்டு போகலாம். இதுக்கு மேலே போனால் நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா வெளிச்சம் தெரிஞ்ச எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க. நமக்கு நாமளே வந்து ஆப் வச்சுக்கிற மாதிரி வேணாம். இப்போ பேட்டரி முடிஞ்சிருச்சு. ஐயோ, டார்ச் கொடுங்க. நீ பேட்டரி மாற்றினியா? இல்லையா? சவுண்டு கேட்டுச்சுல. அப்போ எனக்கு பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்க்கணும். என்ன சவுண்டு? மணி பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ. எலி குஞ்சுண்ணா. எலி குஞ்சு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ. எலி கொஞ்சம் நீச்சராது. அதுதானே வச்சுக்கிட்டேண்ணா. அண்ணா இங்கேருந்து வெளியே போகுது. ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. இந்த ரூட்டில் போக முடியாதுன்னு பாரு. லைட்டு கொஞ்சம் பவராக வேணும்ண்ணா. இந்த லைட்டு மட்டும் தான் இருக்குது. வேறு எந்த லைட்டுமே கிடையாது நம்மக்கிட்ட. இந்த லைட்டு வச்சு நம்ம போயாகணும். ஒரு நிமிஷம் கைஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து இங்கே வரைக்கும் போதும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் நம்ம நைட் விஷன் கேமரா ஆன் பண்ணலாம். கொஞ்சம் பயங்கர க்ரீப்பியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது என்னென்னா, இந்த இடத்துல வந்து என்னால் கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. பயங்கர முள்ளாக இருக்குது. நாங்களே சம்டைம்ஸ் கீழே விழுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதான் இந்த ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸ் கிட்டே போயிட்டு மூவி நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் அங்கே போகிறோம். ஓகேங்களா? அங்கே போய் நைட் விஷன் ஆன் பண்ணுறேன். ரைட். ஸோ ஒரு மெயின் கேமராவும் ஒரு நைட் விஷன் கேமராவும் எடுத்து ஒரு பயங்கரமான பெரிய ஃபேக்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். ஸோ அந்த ஃபேக்ட்ரி வந்து இப்போ நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், உங்களுக்கு தெரியுதா? இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு. நீ போகலாமா? போகலாம். கைஸ், இப்போ ஆக்சுவலாக நைட் விஷன் கேமரா வந்து எடுத்து வந்திருக்கேன். நைட் விஷன் நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஸோ என் கண்ணில் சிக்கலனாலும் இன்கேஸ் உங்கள் கண்ணில் தான் மாட்டிச்சுன்னா கூட கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் எனக்கே பயமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதே தெரியல. பேசவே திரும்ப பேசிக்கிட்டு பாருங்க. ரேட்டு பட்டு பயங்கரமாக இருக்குது. லெஃப்ட்டில் போகலாமா ரைட்டில் போகலாமா? எந்த பக்கம் போனாலும் அதே தான் இருக்க போகுது. எல்லாம் இங்கே போகலாம். மணி இப்போ தான் இங்கே என்னமோ பார்த்தேன்டா. மணி இங்கே தான் இப்போ என்னமோ தெரிஞ்சுதான் கேமராவில். அண்ணா, அது நான் லைட் அடிக்கிறேன்ல, அது அது இருக்குண்ணா. சத்தியமாக காமிக்கிறாடி. ஏன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க வித்தியாசமாக எனக்கு பார்த்ததே கிடையாதா? ஓ, அது லைட்டு வெளிச்சமாக தான் இருக்குண்ணா. ஏன் அங்கேயே செஞ்சு இருக்காதா? நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். சமாதினா நான் பார்த்ததே கிடையாது. பயங்கரமாக இருந்துச்சு மணி. ஓ, சமாதினா. சமாதினா நிற்காதண்ணா. வரணும். இப்போ தான் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மணி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு மணி. கரெக்டு தானே. இன்கேஸ் கேமரா வந்து ஏதாவது கேப்சர் ஆச்சுன்னா நான் பார்த்துருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நமக்கு தேவை அந்த லாரா தான். லாராவை எப்படி இப்போ இங்கே வர வைக்கிறது? என்ன நடந்தாலும் கத்திராது. கத்தாமல் எப்படின்னா இருக்க போகிறேன். இவ்வளோ வந்துடும்.
சோடு என் கண்ணுக்கு அந்த உருவம் தெரிஞ்சுதான். என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுண்ணா. ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல? தெரியுதுண்ணா. பிரைட்னஸ் தெரியுதுல்ல? ஆக்சுவலாக வந்து காலை வந்து அது மேலே ஒரே ஒரு லைட் தொங்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு புனியம் வந்து போகுது. எல்லாம் அதோட வேலையாக தான் இருக்கும். ஏதோ விழுந்துட போகுதுண்ணா, மண்டை வைக்குது. லைட் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. லைட் அதுப்பா இப்போ இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதுங்க, காமிச்சா தான் எனக்கு தெரியும். சரி இதுக்குள்ள போய் பார்க்கலாமா? இதெல்லாம் பாறையல்ல. டேய் என்னடாச்சு? கையில் லைட் வச்சு வர தெரியாதா? பார்த்து வர தெரியாதா? நடந்து வரும்போது மணி கீழே விழுந்துட்டான். ஸோ காலில் பயங்கரமாக அடிபட்டுச்சு. அதனால் இந்த மெயின் கேமரா வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மணி வந்து இப்போ நைட் விஷன் ஹேண்டில் பண்ண போகிறான். ஸோ ஓகே போகலாம். மணி ஓகே போகலாமா? வா மணி, ஒரு 2 பிளாக் தான் இருக்குது. டக்குனு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? வா. லைட் எங்கே இருக்குன்னு பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்டா வா. அதுக்குள்ளே போகல. எங்கே? போகலான்றியா? என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். வெறும் சிமெண்ட் மூட்டை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. வெறும் பஞ்சு மூட்டை. இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. வா அடுத்த ரூம் வேணால் ஹேண்டில் பார்க்கலாம். ஆனால் ஃபுல் போட முடியாதுண்ணா. லைட் அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. எப்படியே வா. நைட் விஷன் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டே வா மணி. கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டே வா. இந்த இடத்துல ஒன்றுமே தெரில, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கனால. கைஸ் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கனால இங்கே வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் உள்ளார போகிறோம். என்ன பண்ணுறேன்?
என்னடா சாக்லேட் சாப்பிட்டு இருக்கிற? நான் பசிக்குது, நான் போனேன். என்ன என்னது? எனக்கு எதுக்கு? சாப்பிடுங்க. எத்தனை வாங்கிட்டு வந்த? 2. சாக்லேட் சாப்பிட்ற மூடி அடப்ப நான் இருக்கிறேன். வா, இங்கே வழி இல்லை, பார்த்தா வரணும். இப்போ சொல்கிறேன், கீழே பார்த்து வாங்கி வா, கீழே பார்த்து வா. வழி இல்லைடா, எப்படா போகிறது? மணி அங்கிட்டு போய் பார்க்கலாமா? கேப்சர் ஆகுதுல்ல? ஆகுது. எரிஞ்சு போன டயர் வாசம் அடிக்குது. பாடு இங்கே பாரு, எத்தனை வவ்வாலுங்க இருக்குது இப்போ. மணி என்ன ஸ்மெல்றா அது? வந்துருச்சு தேடி. நம்மளை தேடி வந்துட்டு இருக்குவா. பார்த்து வா மணி, கீழே விழுந்தா அதை பார்த்து வா. டேஞ்சர் போட்டு விட மணி. கன்னடமா தெலுங்குவாடா அது? இதுலேயும் எழுதியிருக்காங்க பாரு. ஆனால் எதுவும் எரிஞ்சு போன டயர் வாசம் வருதுடாமா. என்னடா அது? இதுண்ணா என்னது? இது பத்திரமே தெரியுண்ணா. என்ன பட்டுறது? வாட்டர் சர்வீஸ் அப்போதே இப்படி தான் இருக்கும். லாரி கொண்டு வந்து மேலே கட்டி அதுக்கப்புறம் கழுவணும். மணி, ஆனால் இந்த ஸ்மெல்லு தானே நல்லா தாங்க முடியல சத்தியமா மணி. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? இங்கே பாரு மணி, நான் கரெக்டாக அந்த நைட் விஷன் கேமரா எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது மணி, ஆனால் நான் உள்ளார வந்தபோது நைட் விஷன் கேமரா எடுத்து நல்ல கிளியராக ஒரு உருவத்தை நான் கேப்சர் பண்ணேன். அதான் என்னென்னா எனக்கும் புரிய மாட்டேங்குது. கிளியராக ஒரு உருவத்தை நான் பார்த்தேன்டா கேமராவில். கண்டிப்பாக லாரா, இந்த கோஸ்ட் பேர் என்னன்னு தெரிய மாட்டேங்குதுடா. கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரே டைம்லேயும் பண்ண முடியாது. இது என்ன இடம் பண்ணியது? ரிஸ்க் எடுத்து தான் பண்ணி ஆகணும், ஒரு வழி இல்லை. அப்படிதான் நான் எப்படியும் வருவேன். ஐயோ மணி, பயங்கரமாக இருக்கடா மணி. இங்கே எத்தனை பாப்பாளுங்க. எனக்கு தெரியுதுண்ணா. எங்கடா எங்கடா எங்க? செவத்துக்கு பின்னாடிண்ணா எதுவுமே இல்லையடா. கண்டிப்பாக நான் பார்த்தேன். நல்லா விளையாடணும். இங்கேயா? இந்த சத்துக்கு அந்த கேக் எழுதி போதுண்ணா. இந்த கேக் பக்கத்துலையா? லாரா, லாரா இங்கே முன்னாடி வா. ஒளிஞ்சு தாக்காத, முன்னாடி வா. உன் பக்கத்தில் தான் நிற்கிறோம், முன்னாடி வா. உனக்கு அந்த ஆத்மா வேணும்னா எங்கள் முன்னாடி வந்து நில்ல. மணி என் கூட வேறு கூட போகுது. உனக்கு தான் மெயினாக டார்கெட் பண்ணேன். நான் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கண்ணா. அப்படி இல்லை, உங்ககிட்ட பேக் இருக்குங்க. நான் சார் அது வழியாக போகலாம். வா மணி, தயவு செஞ்சு இந்த வருமா மட்டும் கொஞ்சம் பார்த்து வா மணி. ஆமாம், கொஞ்சம் பார்த்து வா. ஒரு நிமிஷம் நான் முன்னாடி போய்க்க. ஓகேவா? இப்போ அடுத்து நான் இதில் நேராக போக போகிறேன். இதில் நேராக வா. அப்படியே கல் இருக்குடா, வலிக்கு விடுத்து பார்த்து வா. வா, பார்த்து வா. கீழே வந்துடாத. அந்த கல் உடஞ்சிருக்கடா, பார்த்து கால் வை. பார்த்துக்கலாம் வா. பொசுங்க அப்போ நிற்காத, கீழே தள்ளி விட்டுருப்போம். இதுக்கு தான் சொன்னேன், கீழே விட்டு என்னடா பண்ணுறது? சரி, அது வழியில் மணி. அப்போ இதாகணும். இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவியா? இங்கேருந்து ஜம்ப் பண்ண முடியாது, அப்படியே போனாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம கீழே இறங்கி தானே போயிடும். அது பேசாமல் இங்கேயே கீழே இறங்குறா மணி. சீக்கிரம் கீழே இறங்கியே போ, ஜம்ப் பண்ணாத. முன்னாடியே வருதுண்ணா, நான் பையனுக்கு வச்சுட்டு போயிடலாம். சொல்கிறது இவர் இது கொஞ்சம் பயங்கர ரிஸ்க்கான இடம். சரி ஓகே, இது கொஞ்சம் பயங்கர ரிஸ்க்கான இடம். நமக்கு ஹெல்ப்புக்கும் யாரும் வர மாட்டாங்க. ஏய் முன்னாடி வா
நம்ம அவசரப்பட்டு இங்கே வந்துட்டோம்டா. இங்கே ஆக்சுவலாக வெளியே போகிறதுக்கு வழியே கிடையாது. லாக் ஆகிட்டுனால சத்தியமாக இங்கே வெளியே போக முடியாது. ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. மணி மணி இங்கே வா, நான் சொல்கிறேன் கேளு. ஐயோ இங்கே முள்ளாக இருக்குடா, நம்ம இதான் போயாகணும், ஒரு வழி இல்லை. மணி என்ன அதை கூப்பிட்றேன். மணி என் பின்னாடியே வா. கேமரா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகிட்டு இருக்கா? கரெக்டாக இருக்கு. கை கூட ஏறிடுவியா? கை கூட சரி வா. பார்த்து 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 கேமரா எடுத்துக்கோ. இது இப்படியே விடக்கூடாது ராமணி. என் பின்னாடி வா. அந்த போய் பார்க்கலாம் வா. கரெக்டாக வருது. ஏய் மணி ரொம்ப டேஞ்சரான இடம் மாதிரி தெரியுது. திடீர்னு என் முன்னாடி எதுவும் வந்த மாதிரி இருந்துச்சு. மணி இந்த இடத்துல பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு ரொம்ப டேஞ்சரு. நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இந்த ரூமில் நான் தனியாக வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறேன். சரி, நான் இருக்கிறது அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்துரு. அந்த பேக் வச்சுட்டு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். நீ கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ண, சரியா? கேமரா வச்சுட்டு வ்ளாக் பண்ணிக்கிட்டு அங்கே ஏதாவது கேப்சர் ஆச்சா எனக்கு சொல்லு. நைட் விஷன் கேமராவை வெளியே வச்சு ஏதாவது கம்யூனிகேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? இங்கே வச்சுட்டா நைட் விஷன் இங்கே வைக்கக்கூடாது. இந்த இடம் 360 டிகிரிலையும் கவர் ஆகிற மாதிரி அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது கவர் ஆகிற இடத்துல தான் இதை வைக்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முடிவு தெரியாமல் நம்ம இங்கேருந்து போகக்கூடாது. ரெடியாக இருக்கிறியா? வெளியே தனியாக நிற்பில்ல? வெளியே தான், உள்ளே கிடையாது. ஓகே, சரி கைஸ், நான் கொஞ்சம் தனியாக கம்யூனிகேட் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அங்கே நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப டேஞ்சராகவும் இருக்குது, பயமும் அதிகமாகுது. ஏன்னா லைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு. லைட் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட சர்வே பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு எனக்கு லைட் வேணும். இந்த லைட் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு முடிவுக்கு வரலான்னு இருக்கோம். பார்க்கலாம். லாரா, நீ இப்போ இங்கே இருக்கியா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. உனக்கு இவங்க வேணும்னா அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நான் ஒரு 30 செகண்ட் இன்னமும் நான் இங்கே இருக்கிறேன். இந்த 30 செகண்டுக்குள்ளார உனக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா என்னோட உடம்புக்குள்ளார நீ வா. அப்படியெல்லாம் சொல்லாத.